எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஸ்லோவேனியா, யூரோப், அதை பற்றி பார்ப்போம். ஸ்லோவேனியாவில் வேக்கன்சி ரொம்ப வரதில்லை, 1-2 தான் வரும். என்னன்னு பார்ப்போம். என்னன்னா, ஸ்லோவேனியா ஒரு ஷெங்கன் கண்ட்ரியில் நடுவட்ட பகுதியில் இருக்குது. மெக்கானிக்கல் பேஸ்ட், கம்ப்ளீட் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது. இவங்க யூரோப்பியன் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஆசியன் கண்ட்ரி நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இங்கே ரொம்ப குறைவு தான். அதனால் ஒரு சில வேக்கன்சிகளை இங்கேருந்து எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாருங்கள். ஸ்லோவேனியா உங்களுக்கு தெரியும், சுற்றி ஆஸ்திரியா, ஹங்கேரி, குரோஷியா, இட்டாலி, இதுக்கு நடுவில் தான் ஒரு பெரிய கண்ட்ரியில் சின்ன கண்ட்ரி தான். என்னன்னு பாருங்க. இங்கே கார்பெண்டர்ஸ் ஃபார்ம் ஒர்க்கு. அப்போ இந்த கார்பெண்டர்ஸ்னால் என்ன? இதில் கார்பெண்டர்ஸ்ல 2 வகை இருக்குது. ஒன்று இன்டீரியர் பண்ணி இந்த ஹவுஸ் ஃபர்னிச்சர்ஸ், இந்த டேபிள், சேர்ஸ், இவங்க ஃபர்னிச்சர் கார்பெண்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அதுவும் ஓகே, கொண்டு போகலாம். ஏன்னா இன்டீரியர் நிறையா பண்ணுறாங்க. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்டீரியர் எப்பவுமே உண்டு, அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பலகை அடிக்கிறது, அது ஷட்டரிங் கார்பெண்ட் நம்ம ஊரில் சொல்லுவோம். அதுதான் இங்கே ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஃபார்ம் ஒர்க், ஃபார்ம் பண்ணுறது. ஓகே, ஒரு பில்டிங் பிளான் பிரகாரம் பலகை அடித்து அந்த ஃப்ரேம் ஒர்க் பண்ணுறது. ஓகே, இதுதான் ஷட்டரிங் கார்பெண்டர் தான் அது சொல்கிறாங்க. ஸோ இதில் அனுபவம் உள்ளவங்க தாராளம் வரலாம். சம்பளம் 1500 பேசிக்கு 2000 வரை போகும். 2000 போட்டால் இன்றைக்கி 2.5 லட்ச ரூபா ஆச்சு. அதனால் டிகிரி படிச்சிருக்கீங்களா அங்கிறது மேட்டர் இல்லை. ஈசிஆர், இசிஎன்ஆர் டிகிரி படித்தவங்க கூட இந்த வேலை தெரியும் அப்படின்னா இதில் தாராளம் போகலாம். இது உங்களுக்கு ஒரு 4.5 to 5 செலவாகும். அட்வான்ஸ் இல்லாமல் இதில் பண்ணலாம். ஓகே, அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். ஏன்னா மற்றபடி அங்கே தனிப்பட்ட நபர்கள் நமக்கு விசா கொடுக்கறது இல்லை. அங்கே உள்ள இமிகிரேஷன் லாயர்ஸ் மூலமாக தான் எந்த வேகன்சியும் வெளியே வரும். அப்போ அவங்க ஒரு ஒர்க்கு பண்ணி கொடுக்கும்போது 4000 யூரோ வாங்கிக்கிறாங்க. 3 மாதம் வேலை செய்கிறாங்க. ஆளை இறக்கி அங்கே விட்டு டிஆர்சி கார்டு வரைக்கும் பண்ணி தர்றாங்க. அப்போ அதுக்கு அவங்க 4000 கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் டிக்கெட்டு, விஎஃப்எஸ் சார்ஜ் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஷெங்கன் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இதில் போக முடியும். அதை கவனிச்சிக்கிங்க. இதெல்லாம் இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இல்லை. அப்ளை பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் ஆகும்போது நம்மகிட்ட சொல்லுவாங்க. அப்போ போய் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்து டெல்லியில் அப்போஸ்டில் பண்ணி ரெடி வச்சுக்கணும். அப்புறம் பெர்மிட் வந்த பிறகு ஒரு 2000 யூரோ கொடுக்கணும். ஆரம்பத்தில் அட்வான்ஸ் இல்லாமல் பேசியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு. அப்போ பெர்மிட் இஷ்யூ ஆச்சுன்னா அந்த எல்லா காப்பியும் வரும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஓகே சார் நான் திருப்தியாக இருக்குது, ஒரிஜினல் தான் நாங்கள் செக் பண்ணிட்டோம்னா 2000 யூரோ வைக்கணும். வச்சா தான் அந்த ஒரிஜினல் நமக்கு தருவான் அங்குள்ள லாயர்ஸ். அதை நம்ம இங்கே சப்மிட் பண்ணி விசா அடித்து வெளியே வந்த பிறகு மீதி அமௌண்ட் கொடுத்து இங்கே ஏறி போகலாம். ஆக மொத்தம் 3 to 4 months டைம் ஆகிடும். 1500 கிட்ட நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அண்ணா, ஓவர் டைமோட சேர்த்து 2000 கிடைக்கும் இதில். ப்ளஸ் அங்கே நம்ம ஊரில் தீபாவளி போனஸ் மாதிரி அங்கே கிறிஸ்மஸ் போனஸ் வச்சுருக்கோம். அது கம்பல்சரி கொடுத்தே ஆகணும், கொடுக்குறாங்க இல்லையா? மற்றபடி கவர்மெண்ட் ஹாலிடேயில் வேலை பார்த்தீங்கன்னா டபுள். கவர்மெண்ட் ஹாலிடே சண்டேயாக இருக்கட்டும், இல்லை மற்ற சுதந்திர தினம், அங்கே லோக்கலில் கவர்மெண்ட் ஹாலிடே வரும், அதுலலாம் நீங்கள் வேலை பார்த்தா டபுள் அஸ் பர் த லோ கரெக்டாக கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஷட்டரிங் கார்பெண்ட் ஒர்க் ஏற்கனவே நம்ம டைல்ஸ் ஃபிக்ஸர், மார்பிள்ஸ் ஒர்க்கர் கேட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இது. ஓகே, அவங்களும் அப்ளை பண்ணலாம். எனக்கு கால் பண்ணுங்க, இந்த நாட்டுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் எப்படின்னு பேமெண்ட் டேர்ம்ஸ் சொல்கிறேன். ஓகே ஆச்சுன்னா நீங்கள் பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணலாம். செய்து தரோம். என்ன, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.